Hi everyone, welcome back to another video. Cook with Comali la Sivaangi cook panna Vada Curry and Stuffed Thatte Idli recipe எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ கடலை பருப்பு 2 ல இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சு இப்போ அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதில் காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் அண்ட் 1 டீஸ்பூன் சோம்பு அண்ட் டேஸ்ட்டுக்கு உப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி இதை வந்து சுத்தமாக வாட்டரை ஆட் பண்ணாமல் ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம், இல்லைனா வடை மாதிரி ஃப்ளாட்டாக தட்டி கூட நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா நீங்கள் இட்லி பாட்டில் கூட இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி சின்ன சின்ன வடையாக வந்து இப்போது பொரித்து எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு ஆயில் கன்சம்ஷன் சுத்தமாக வேணாம், கொஞ்சம் ஹெல்த்தியராக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறமா அதை உதுத்து விட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக இது வந்து மீந்து போன மசாலா வடையில் தான் குக் பண்ணுவாங்க. இப்போது டபுள் சைடுமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்போது இந்த கடாயிலேருந்து கொஞ்சமாக ஆயில் நான் எடுத்துட்டு அகைன் இதே கடாயில் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பே லீஃப், கிராம்பு, ஏலக்காய் அண்ட் சின்ன பீஸ் பட்டை ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். இப்போது ஆனியன் வந்து நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போது இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ இதில் லைட்டாக ஆயில் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளியை ஃபைனாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் புதினா ஆட் பண்ணி நல்லா இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு குக் ஆகி வரணும். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணி தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது தக்காளி நல்லா குக் ஆகிருக்கு, ஆயிலெலாம் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வாட்டர் வந்து கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வாட்டர் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த வடையை சின்ன சின்னதாக வந்து நம்ம உதுத்து விட்டு அதை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற வடை வாட்டரில் நல்லா ஊறி குக் ஆகி ரொம்ப சாஃப்டாக வரும். பார்த்திங்கனாலே தெரியும், வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இதை நம்ம க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம், அதாவது ஆயில் செப்பரேட் ஆகி வர வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆயில் நல்லா செப்பரேட் ஆகி வந்திருக்கு அண்ட் வடைக்கறியுமே வந்து ரொம்ப நல்லா ஸ்மாஷ் ஆகி நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம தட்டை இட்லி செஞ்சுக்கலாம். இப்போது அதுக்கு வந்து நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போது இட்லி மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே ஒரு லேயர் இட்லி மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போது குக் பண்ணி எடுத்த வடைக்கறியை நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வடைக்கறி இதில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு அகைன் வந்து இன்னொரு லேயர் நம்ம இதுக்கு மேலே இட்லி மாவு ஊற்றிக்கலாம். ஸோ இட்லி மாவு வந்து கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டு இப்போ வந்து இதை நம்ம ஒரு தட்டு தட்டிட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக ஸ்டஃப்டு தட்டை இட்லி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த தட்டை இட்லி மேலே கொஞ்சமாக மெல்டட் கீ ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இட்லி பொடி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. And don't forget to press the bell button. Thanks for watching.